ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உளுந்து பச்சை பயிருக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் அவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். உளுந்து மற்றும் பச்சை பயிருக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. அதன்படி 1 கிலோ பச்சை பயிருக்கான விலை 87.68 ரூபாயும், அதே போல ஒரு குவிண்டாலுக்கு 8768 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. உளுந்தை பொறுத்தவரையில் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், ஒரு குவிண்டாலுக்கு 77,800 ரூபாயும் குறைந்தபட்ச ஆதரவு விலையாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு சார்பில் சிறுதானிய பயிர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று ஏற்கனவே விவசாய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு விதை வழங்குதல், மானிய விலையில் உரங்கள் வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தமிழ்நாடு அரசு தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிரதான உற்பத்தியான நெல்லுக்கு அடுத்தபடியாக பயிர் மற்றும் உளுந்து உற்பத்தியும் மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு சிறுதானிய பயிர்க்கடனும் வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே கூட்டுறவு சொசைட்டி மூலியமாக அவர்களுக்கு தொடர்ச்சியாக, அதாவது மானிய விலையில் உரம் உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் சிறுதானியத்தை மேம்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே ஏற்கனவே அறிவித்தபடி, அதாவது இந்த 2 பயிர்களுக்கும் கூடுதல் விலையை நிர்ணயித்து தற்போது தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அறிவித்த நிலையில் அதற்கான அரசாணையை வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.